இந்த சீரியலோட ப்ரோமோ பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி மனோஜ் கிட்ட அங்கிள் உங்ககிட்ட 27 லட்சம் பணம் கொடுத்தார்ல, அந்த பணம் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா நீ புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லனா நீ கனடா வேலைக்கு 14 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொன்னல, அந்த பணத்தை கட்டி நீ கனடால ஜாப் சேர்ந்துடலாம். உடனே மனோஜும் அந்த பணம் தான் என்கிட்ட இருந்து ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டாலே, அந்த பணம் மட்டும் என்கிட்ட இருந்தா இப்ப நான் ஏன் இப்படி இருக்க போறேன்னு சொல்றாரு. உடனே ரோகிணியும் இல்ல மனோஜ், நம்ம அந்த பொண்ணு கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும், நீ இப்படியே வேலை வெட்டிக்கு போகாம இருந்தா முத்து பார் உன்னை டெய்லி இதே சொல்லி சொல்லி உன்னை இன்சல்ட் பண்றான், அந்த பொண்ணை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சு அந்த 27 லட்சம் பணத்தை நம்ம வாங்கணும். அப்படி நம்மளுக்கு அந்த பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம 2 பேருக்குள்ளேயே தான் இருக்கணும். ஏன்னா அந்த பணம் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு உங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் முத்துவும் ரவியும் ஷேர் கேட்பாங்க, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது மனோஜ். நீ ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த பொண்ணு ஒரு டிராவல் ஏஜென்சி மூலமா கனடா போறதுக்கு ஃபிளைட் புக் பண்ணியிருந்தானு, அங்கேயே போய் நம்ம விசாரிச்சு பார்ப்போம். கண்டிப்பா அந்த பொண்ணை நம்ம பிடிக்கணும் மனோஜ், அவளை பிடிச்சி நம்ம யாருன்றதை அவளுக்கு காட்டணும். அங்க போய் இவளுடைய போட்டோ காமிச்சு விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிட்டு போறாங்க. அப்படி டிராவல் ஏஜென்சில விசாரிக்கும் போது அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ்லாம் கிடைக்குதா இல்லையா, மனோஜ் அந்த பொண்ணை ட்ரேஸ் பண்ணிடுவாரா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்.